ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 18 days ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட், 20 days வீட்டில் வந்து ஒரு ஃபாலோ ட்ரீட்மெண்ட். அதை முடிச்சுட்டு என்னோட ஸ்பைனல் இஷ்யூ L4 L5 பல்ஜ் ஆகிடுச்சுன்னு சொன்னால அந்த விஷயத்துக்கான ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து முடிச்சுட்டு ரிவ்யூக்கு போகிறேன் ஹாஸ்பிட்டல். ஆஃப்டர் த ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குது, என் உடம்புல என்ன அப்டேஷன்ஸ் இருக்குது, எப்படி ரெக்கவர் ஆகிருக்குன்றது தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதோட ரொம்ப நாளைக்கு அப்புறம் கூண்டுக்குள்ளே அடைச்ச பறவை வெளில பறந்தால் எப்படி இருக்கும், ஜெயிலுக்குள்ளே இருந்து ஒரு கைதி வெளில இருந்தால் எப்படி ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், அந்த மாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வாரம் ஃபுல்லாக ஜாலியாக வெளில சுற்றிட்டு இருந்தேன். அதெல்லாம் தான் இன்றைக்கான வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருந்தோம்னா நம்ம மூஞ்சே இறுக்கமாயிரும். வீட்டில் இருக்கவங்களோட ஜாலியாக பேசுவோம், பழகுவோம், டைம் ஓடிடும். பட் நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப இறுக்கமாக இருக்கும். ஏன்னா மனசும் அந்த அளவுக்கு இறுக்கமாயிரும். என்னடா ஒரே இடத்துல இருக்கும்னு சொல்லி அதை நினச்சி ஆஃப்டர் லாங் டைம் வெளில வர்றதுனால பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு. சத்குரு 1.5 மாதம் ஆச்சு சத்குரு கோயிலுக்கு போயிட்டு. ஸோ அது ஒரு பெரிய ஹாப்பினஸ். ப்ளஸ் வந்து படத்துக்கு போகிறோம். நம்மளுக்கு ஒரு பிடிச்ச விஷயம் படம் பார்க்குறது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் படத்துக்கு போகிறோம். கடைசியாக என்ன படம் தெரியுமா பார்த்தோம் தேட்டரில்? என்ன பார்த்தோம்? ரஜினி படம் இல்லை, மதராசி பார்த்தோம். பூகாக் போயிட்டு வந்து மதராசி பார்த்தது. அதுக்கப்புறம் எத்தனை படம் போயிடுச்சு. மதராசி பார்த்த நம்ம ஆரியன் தான் பார்க்கணுன்ட்டு இருக்கு. ஸோ அதனால தான் என் மூஞ்சி ரொம்ப பிரகாசமாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, டிராகனில் வர பிரதீப் ரங்கநாதன் மாதிரி 24x7 பிக் பாஸ் பார்த்து ரொம்ப அதிலேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ ஏதாச்சியாக போட்டு பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் ஹாட்ஸ்டாரில் எப்பயுமே அந்த பிக் பாஸை பார்த்துட்டே இருந்து இங்கே வந்து வீட்டில் தானே இருக்கோம். அந்த 9 மணிக்கு ப்ரொமோ போடுவாங்க. அது ஒரு 12-12:30 சண்டை ஆரம்பிக்கும். 12 மணி போகிற ப்ரொமோ ஒரு டைமில் சண்டை ஆரம்பிக்கும். இது அப்படியே ஹீட்டட் ஆஃப் த ஆர்கியூமெண்ட் ப்ரொமோவில் பார்த்து அது வரையும் வெயிட் பண்ணி சண்டையை பார்க்குறதே ஒரு வேலையாக ஓட்டிகிட்டு இருந்தேன். அதுவே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. நீ ஃபுல்லாக நான் பார்க்கவே இல்லை. ஏன்னா வீட்டில் எல்லாமே வந்துட்டாங்களா, அதனால் அது பார்க்காம வெளியில் டைவர்ட் ஆகி போகலான்னு சொல்லிட்டு டைவர்ட் ஆகி போயிட்டுருக்கேன். இங்கே வந்து 1 month ஆச்சு. அந்த அக்கா பூ வாங்குவேன் ரெகுலராக. அவங்க பாலக்காரக்காரங்க. அவங்க தம்பி என்னாச்சு தம்பி வெளியூருக்கு போயிட்டா ஏன் வரல, உடம்பை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கே வந்து இந்த கோயிலுக்கு வந்தால் பயங்கர ரெஃப்ரெஷிங் ஆகிடும். நான் சொன்ன மாதிரி என் லைஃப்பில் பல சேஞ்சஸ் இந்த கோயிலில் தான் நடந்திருக்கு. ஸோ நீங்களும் திருச்சி வந்தீங்கன்னா சான்ஸ் கிடச்சா பீமநகர் கோர்ட்டு பக்கத்தில் இருக்க சத்ரு சம்ஹார மூர்த்திக்கு வந்து தரிசனம் பண்ணுங்கள். அப்போ இல்லைனா திருச்செந்தூரில் ஜீவ சமாதி இருக்குது, அங்கே முடிஞ்சாலும் போய் தரிசனம் பண்ணுங்கோ. நான் போய் சாமி கும்பிட்டு எல்லாம் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு வரேன். நல்லபடியாக சாமி கும்பிட்டு நம்ம உடம்பு கொஞ்சம் தேறி இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு நேராக நான் கேரளா ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் வந்துட்டேன். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தென்னூர் விஸ்வநாதபுரம் நியர் சுப்பையா ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது. ஸோ உள்ளே போய் டாக்டர் இருந்தாங்கன்னா பார்த்துட்டு 6:55 படம் போய் பார்த்துட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். A few moments later. வந்தேன், டாக்டரை பார்த்துட்டேன். எனக்கு இருந்த எல்லா டவுட்ஸையும் கேட்டேன். டாக்டர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அஜில் குமார். எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சோன்னா ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தலான்னு சொன்னார். நான் க்ராஸாக நிற்கிறேன்னு சொன்னால அந்த டேர்ம் பேர் வந்து ஸ்கோலியோசிஸ். இப்போ எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோன்னா ஓரளவுக்கு நல்லா ரெடி ஆகிருக்கு. அதனால தான் நீங்கள் நேராக நிற்கிறீங்க. நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். மெடிக்கேஷன்ஸை திருப்பி ரிப்பீட்டடாக கொஞ்ச நாள் கண்டினியூ பண்ணுங்கள். டெஃபினட்டாக நல்ல ரிசல்ட் வரும். ஆனால் நீங்கள் ட்ராவல் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட்டு தான் அவங்களை வந்து என்ன சொல்கிறது சீக்கிரம் ரெக்கவர் பண்ணணும்னு சொன்னாங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஹிப் பெல்ட் போட்டு தான் இருக்கேன். அதுவும் எப்பயுமே போட்டிருக்க சொன்னாங்க. ஸோ வித் ஹாப்பி நோட் ஓரளவுக்கு இப்போ நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கோன்ற ஒரு சந்தோஷத்தோடு நான் இப்போ படத்துக்கு போகிறேன். இந்த வாரம் ஏகப்பட்ட படம் வந்திருக்குங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பாகுபலி எப்பிக்கு 2 பார்ட்டியும் சேர்த்து ஒரே பாட்டாக வந்திருக்கு. காந்தாரா இங்கிலீஷ் வெர்ஷனு, அதுக்கப்புறமேட்டு மலையாள பேய் படம் ஒன்று கை ஐயர்னு ஒன்று வந்துருக்கு. ப்ளஸ் ஆரியனு, முத்துராமலிங்க தேவர் அவர் வாழ்க்கை வரலாறுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட படம் வந்திருக்கு. ப்ளஸ் பைசனு, டியூடு, காந்தாரா 2 இதுவும் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. நம்மளுக்கு எப்போயுமே சஸ்பென்ஸ், க்ரைம், த்ரில்லர், இன்வெஸ்டிகேஷன் இந்த மாதிரி ஜானர் தான் வெளுத்தமாக பார்ப்பேன். நம்ம நண்பரை வர சொல்லியிருக்கேன். 3 டிக்கெட் எடுத்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். 6:55 தான் படம். பொறுமையாக போகலாம். அரசன் டீசர் ரிலீஸ் ஆன டைமில் சில தேட்டர்ஸில் காசு கொடுத்து ஸ்க்ரீனிங் பண்ணாங்க, மினிமம் டிக்கெட் காஸ்ட் போட்டு. அந்த டைம் நான் பார்க்கல. இது யூடியூப் சேனல் அவைலபிளாக இருக்குங்க. இதை வந்து நான் தேட்டரில் பார்த்தேன். வேறு மாதிரி இருந்துச்சுங்க. நம்ம தலைவர் சிம்புவோட ப்ரெசன்ஸ் அல்டிமேட். வெற்றிமாறன் சிம்பு அனிருத் வெற்றிமாறன் இந்த காம்பினேஷன்லாம் எப்போ வரும்னு நிறையா பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்திருப்போம். அதில் நானும் ஒருத்தன். இவங்க 3 பேர் சேர்ந்து ஒரே காம்பினேஷனில் அரசன் படம் வரப்போகுது. வேறு லெவலில் இருக்குன்னு கண்டிப்பாக இந்த ட்ரெய்லர் எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு கொடுத்துருக்கு. முன்னாடியெல்லாம் தேட்டரில் தாங்க ட்ரெய்லர் வரும். அதை பார்க்க தான் நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்போம். இப்போல்லாம் அப்படி இல்லை.
யூடியூப்லேயே நம்ம பார்த்துறனால தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நம்ம போய் பார்த்தா தான் உண்டு. விஷ்ணு விஷால் வந்து நிறைய நல்ல படங்கள் ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ப்ரொடியூஸ் பண்ணி அவரே நடிக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு படம் தான் ஆரியன் அப்படின்னு நம்பி நான் தேட்டருக்கு வந்தேன். ஸோ அந்த நம்பிக்கை நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சா இல்லையான்னு நான் படம் பார்த்துட்டு உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சீனே மாசா செல்வராகனோட ஸ்டார்ட் ஆகிற படம் எப்படி இருந்துச்சுன்னு நான் படம் பார்த்துட்டு உங்களோட சொல்கிறேன். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா கிரிப்பிங்காக போகுது. மர்டர்லாம் நடக்குது, ஏன் நடக்குதுன்னு தெரியல. போலீஸே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, சேர்ந்து நம்மளும் கன்ஃபியூஸ் ஆகிருக்கோம். லைட்டாக நான் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் தேட்டரில் வந்து படம் பார்க்க தூங்கி பார்த்தேன். பட் ஆனால் வந்து தூங்குறதுனா கம்ப்ளீட்டாக தூங்கல, அந்த முடியும் டக்குனு இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ த்ரில்லிங்காக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் இந்த ஃபஸ்ட் ஹாஃபை வந்து செகண்ட் ஹாஃபோட அந்த பாட்டை எப்படி கொண்டு போகிறாங்கன்றது தான் இருக்குது. ஏன்னா அதில் சம்டைம்ஸ் சொதப்பிடுவாங்க. நாங்கள் 11 ஒரு படம் இதே தேட்டரில் பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஹாஃபுக்கு வந்து சுத்தமாக நல்லா இல்லை. செகண்ட் ஹாஃப் அப்படியே ஒரு கிரிப்பிங் பிடிச்சி அந்த கிளைமேக்ஸ் அப்போ வந்துச்சு பாரு, வேறு லெவலில் அந்த படம் செம்ம இதாக போச்சு. அந்த படத்தோட டைரக்டரோட தான் இப்போ அடுத்த படம் வந்து விஷ்ணுஷன் நடிக்க போகிறார் 25th ஃபிலிம் அப்படின்னு நான் நியூஸில் பார்த்தேன். ரெண்டையும் கனெக்ட் ஆகி நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணேன். The next day. குட் மார்னிங் பார்ட்னர்ஸ். ஹெல்த் வந்து இப்போ ஓரளவுக்கு ஓகே. பட் வந்து எங்கே போனாலும் சீட் பெல்ட்டு காருக்கு எப்படி போடுவோமோ அந்த மாதிரி நான் ஹிட் பெல்ட் போட்டு தான் ட்ராவல் பண்ணுறேன். ரொம்பவும் ட்ராவல் பண்ணுறதில்ல. போய் வாக் பண்ணாலும் சரி, கொஞ்ச நேரம் உட்காந்துனாலும் சரி, எங்கே போனாலும் அந்த பெல்ட் இல்லாமல் நான் பயணம் பண்ணுறதில்ல. சேம் ப்ரொசீஜர். மெடிசன் சாப்பிட்றேன், கஷாயம் குடிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு அந்த ஒத்தடமும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரோமா பிரசித்தியா எப்பயுமே இந்த 45 டேஸாகவே அவங்க அம்மாவோட காலைல ஸ்கூலுக்கு போகிறாங்க. நம்ம தம்பி வந்து ஈவினிங் பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறாரு. ரோமா நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் வாங்கப்பான்னு கேட்டுகிட்டே இருந்தால் இன்றைக்கி சர்ப்ரைஸாக ரோமாவை போய் நான் பிக்கப் பண்ண போகிறேன். ஏன்னா ஒரு முக்கியமான வேலை, அதனால் கொஞ்சம் வெளில போயிட்டு அப்படியே ரோமாவை பிக்கப் பண்ணுற டைமையும் கனெக்ட் பண்ணி ரோமாவை போய் சர்ப்ரைஸாக பிக்கப் பண்ண போகிறோம். போய் அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு பார்க்கலாம். நம்ம ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் லீவ் விட்டால் டூர் போகலாம், வெளில போகலாம் அப்பா அம்மாவோட அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஜாலியாக இருக்கும் வெளில போகிறப்ப. அந்த மாதிரி வீட்டிலேருந்து வெளில வர 1 மணி நேரம் 2 மணி நேரம் எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் இருக்குது. ஏன்னா அதே செவத்துக்குள்ளே இருந்து செம்ம போராக இருக்குது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கம்மிங் பேக் டு ஆரியன் வந்து பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ரிவ்யூ என்னோட கருத்தை உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். செகண்ட் ஹாஃபும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் கிளைமேக்ஸ் வந்து ஒரு சோஷியல் மெசேஜ் அவங்க கொடுத்தாலும் அதுக்கான ரீசன் வந்து அந்த அளவுக்கு கனெக்டடாக இல்லை. ஏன்னா ஒரு கில்லர் வந்து நிறைய பேர்த்த கொலை பண்ணுவார். அவங்க ஏன் இவர் விக்டிமாக சூஸ் பண்ணாருன்னு ஒரு விஷயம், ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்கும். அதை தாண்டி அவங்க கொலை பண்ணதுக்கான ஒரு இம்பேக்ட் நம்மளோட கிரியேட் ஆகலன்னு நிறைய பேர் ரிவ்யூஸ் சொல்லியிருந்தாங்க. அதே தான் எனக்கும் ஃபீலாக இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சன் நெக்ஸ்ட்டில் பிளாக்மெயில்னு ஒரு படம். டேரக்டர் பேர் வந்து மூ மாறன். அவர் வந்து இதுக்கு முன்னாடி 20,000 கண்கள், கண்ணை நம்பாதேன்னு சொல்லி நல்லா த்ரில்லர் ஜேர்னல் படம்னு எடுத்திருக்காரு. அதில் வந்து இந்த பிளாக்மெயில் படத்தில் ஜிவி பிரகாஷ்குமாரும் ஸ்ரீகாந்தும் நடித்தது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்க. மேக்கிங்காக அப்படி பாவும் இல்லை, பட் ஆனால் ஸ்டோரி லைனாக அந்த ஒரு கிரிப்பிங்காக இருந்துச்சு. நேற்று பார்த்த சன் நெக்ஸ்ட்டில் நீங்களும் ஃப்ரீயாக இருக்கிறப்ப ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரியன் போய் தேட்டரில் பாருங்கள். பக்கத்தில் நம்ம வந்த வேலை நியர்பையில் தான் வந்துட்டோம். இன்றைக்கி ரொம்ப டிராஃபிக் ரொம்ப கம்மியாக இருக்குது எங்கள் ஊரில். ஹலோ ரோமா, ஹாப்பியா? எதனால ஹாப்பி? புரிஞ்சு போச்சு. ஏன் தெரியுமா? ரோமா வந்து ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி அப்பாவை கார்ல வந்து கூப்பிட சொல்லிச்சு. அதனால அப்பா வந்தனால இது சந்தோஷப்படுது. என் பையன் பிள்ளைதான் கரெக்டாக கண்டுபிடிச்சா. ஜாலியாக இருந்துச்சா? என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஸ்கூலுக்கு வரக்கு பிடிச்சிருச்சா? இப்போ ஜாலியாக இருக்கா? அழுக மாட்டியா? நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்களா? டன். இன்னைக்கு வந்து கொரியன் மேக்கப் வந்து போட போகிறோம். அதுக்கு தான் நான் வந்து என்னோடய ட்ரைபாட், அப்புறம் என்னோடய மேக்கப் திங்ஸ், ட்ரெஸ்ஸு, ஆக்சசரிஸ்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். அண்ட் வந்து வெளியில் பிள்ளைங்க இப்போ தான் வந்தாங்க. எப்படி இந்த மேக்கப் வருதுன்றதை ஷார்ட்ஸ்லேருந்து கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சதானா. இந்த கொரியன் ஆக்சசரிஸ்லாம் வந்து சும்மா அந்த ட்ரெண்டுக்காக சொல்லலை, பட் நிஜமாவே ரொம்ப யூனிக்காக அழகாக இருக்குது. அது மாதிரி இருக்கிறதுனால தான் அது ட்ரெண்டிங்கில் இருக்குது. இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க. இதெல்லாம் வச்சோன்னா குரல் வேறு ஒரு மாதிரி ஆகிட்டுருக்கு. ஸ்கூல்லேருந்து வந்துட்டீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும்? மடியில் வச்சு சாப்பிடணும் சாமி.
ஆமாம், கியூட்டி பைஸ்லாம் வந்துட்டாங்க. மீன், ப்ரானு, ரொம்ப ஜாலி தான் கலக்கிறப்போ. பிடிச்சதா? உனக்காக தான் அம்மா ப்ரான் வாங்கிட்டு வந்தேன். உனக்கு கிடையாதுப்பா, உனக்கு மீன். மம்மி இங்கே வந்து என்ன பண்ணுறீங்க? ரெசித்தியாவுக்கு அவளோட டிவி ஆஃப் பண்ணி ரெஸ்தியா இந்தா உன்னோடைய சாப்பாடு. என்ஜாய் யோர் மீல். அது சட்டி சோறுக்கு சட்டி தட்டு, அது குட்டி பிள்ளைக்கு குட்டி தட்டு. எப்படி? ஸோ இவ்வளோ நேரம் வந்து மேக்கப் போட்டுட்டு இருந்தேன். இதுதான் என்னோட அவுட்லுக். அண்ட் உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக வந்து ஷார்ட்ஸ் அடுத்தடுத்து வருது. எப்படி இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணேன், இந்த மேக்கப், கொரியன் மேக்கப் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. ஸோ அவங்களோட கண், முடிஞ்ச அளவுக்கு ஐப்ரோஸ் எல்லாமே, ஆக்சசரிஸ் எல்லாமே வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதுக்காக வந்து நான் கொரியன்லாம் சொல்ல மாட்டேன், நான் இந்தியன். பட் எனக்கு கொரியனோட மேக்கப் வந்து ரீக்ரியேட் பண்ணோம், அவ்வளோதான் நான் பண்ணியிருக்கேன். உடனே வந்து நீங்கள் கொரியனா, நீங்கள் இப்படியா, உங்களுக்கு நினப்பா அப்படிலாம் கேட்டுறாதீங்க. ஸோ ஜஸ்ட்டு ஒரு மேக்கப், ஒரு கலை, அதை வந்து நான் செஞ்சு காட்டியிருக்கேன், அவ்வளோதான். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டாச்சு. நாளைக்கு எல்லாத்துக்கும் லீவு, ஆனால் எனக்கு மட்டும் ஸ்கூல் இருக்கு. ஏன்னா எல்லா டீச்சர்ஸும் வந்து 2 லெசன் கம்ப்ளீட் பண்ணுமா. அதனால வந்து நாளைக்கு எனக்கு மட்டும் ஸ்கூல் இருக்கு, ரோமாக்கு லீவு. இப்போ நாங்கள் வந்து ரோம்ஸ் பிரசிக்கு இந்த யூனிகார்ன் பாட்ரி வீல் அப்படின்னு ஒரு டாய் வந்து நாங்கள் ரெவ்யூ பண்ண போகிறோம். அதனால இதை வாங்கி ஒரு 2 to 4 days இருக்கும். 2 to 3 டேஸாக இந்த ப்ராடக்ட் வாங்கி வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு பாட்ரி யூனிக்கான ஒரு டாய், பாட்ரி கிளே, மண்பானை செய்யற மாதிரி. என்ன கண்ணே? யூனிகார்ன் மாதிரி இல்ல கண்ணே, யூனிக்கான ஒரு டாய். இந்த டாய்ல வந்து நீங்க களிமண், பெயிண்ட், பிரஷ், அந்த பேலட், டூல்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. களிமண்ணும் இதுல இருக்கும். அதை வச்சு நம்ம அதுல இருக்கும். உங்க அம்மா தலையில இருக்கும், வேணா தலையை கொட்டி எடுத்துக்கோ. அது இருந்ததுனால தான் நான் உங்களை கட்டுனேன், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. உங்க அம்மா மண்டல இருந்திருந்தா நான் உங்களை கட்டிட்டேன். அழகா சொல்லுது பாரு, சொல்லுங்க, நீ காட்டி சொல்லு. ரோம்சி பிரசிட் என்ன பண்ணுவீங்க? இந்த டாய பாட்டி வந்து நாங்க அன்பாக்ஸ் பண்ணி காம்போ உங்களுக்கு. செய்வீங்க, அது எப்படி செய்வீங்க ரோம்சி பிரசிட்ல பார்க்கணும். சரி, பாய். பார்க்க கூடாது, ஓகேவா? லைஃப் இஸ் ஆல்வேஸ் அன்பிரெடிக்டபிளுங்க. என்ன நடக்கும், எப்படி நடக்கும், ஏன் நடக்கும், எதனால் நடக்கும்னு எதுவுமே தெரியாதுங்க. சந்தோஷமோ துக்கமோ அந்தந்த சுச்சுவேஷன் நம்ம ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கிட்டாவே நம்ம லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக கொண்டு போயிடலாம். சந்தோஷம்னா அதை என்ஜாய் பண்ணி கடந்து போயிடணும், கஷ்டம்னா அதை தாண்டி கடந்து போயிடும். மொத்தத்தில் நம்ம லைஃப்பை ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் நான் கற்றுக்கிட்ட விஷயம் என் லைஃப்பில் இருந்து. இன்னும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது, சூப்பர் விஷயம் லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு. அந்த ஹாப்பினஸ் எல்லாம் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரசித்தியா நடிக்கிற சீரியல் பேர் எல்லாம் கேட்டீங்க. விஜய் டிவியில் கண்மணி அன்புடன் எவ்ரி மண்டே டு சாட்டர்டே 2 o'clock டெலிகாஸ்ட் ஆகும். மறக்காமல் பார்த்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். இட்ஸ் மீ விஜய்.